Two. செங்கல்பட்டு அருகே அனுமந்தபுரத்தில் மலை மீது ட்ரக்கிங் சென்ற போது ராக்கெட் லான்ச்சர் வெடித்து கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மேலும் 2 மாணவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோடை விடுமுறைக்கு ட்ரக்கிங் செல்லும் திட்டம் வைத்திருப்பவர்களை கதிகலங்க வைக்கும் சம்பவம் பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்க்கவிருக்கிறோம். சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் ட்ரெக்கிங் போகிறதுக்கு த்ரில்லிங்கான இடம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு இன்ஸ்டாவில் ஏதாச்சும் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. இது போன்ற ஒரு வீடியோவை பார்த்து தான் அதனால் ஈர்க்கப்பட்டு ட்ரக்கிங் சென்ற கல்லூரி மாணவர்கள் 6 பேரில் ஒருவர் மர்ம பொருள் வெடித்து அங்கேயே உயிரிழந்து விட்டார். உடன் சென்ற இன்னும் 2 நண்பர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்களில் சொல்லப்படுது. சரி, முதல்ல இந்த சம்பவம் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது என்பதை பார்த்து விடலாம். செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோயில் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இந்த சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமந்தபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ராணுவ துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையம் இருக்கு. இங்க ராணுவ அதிகாரிகளுக்கும் துணை ராணுவ படையினருக்கும் அவ்வப்போது துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்குறாங்க. மலைப்பகுதிங்கிறதுனால பக்கத்தில் குடியிருப்புகள் எதுவும் கிடையாது, ஆள் நடமாட்டமும் இருக்காது. அதனால வெடிகுண்டுகளை வீசி பயிற்சி பெறுவதற்கும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கும் ஏற்ற இடமாக இது இருக்கின்றது. இதை ஒட்டி இருக்கக்கூடிய மலைப்பகுதிக்கு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு இன்ஸ்டாவில் பார்த்த ஒரு ரீல்ஸ் வீடியோவில் காட்டிய லொகேஷனை வைத்து இந்த மாணவர்கள் கூகுள் மேப்பில் அனுமந்தபுரம் ஃபயரிங் ரேஞ்ச் அப்படின்னு சர்ச் பண்ணி இருக்காங்க. தனியார் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்து வரக்கூடிய அந்த 6 மாணவர்கள் திங்கட்கிழமை மாலை 3 இருசக்கர வாகனங்களில் கிளம்பி சென்று மலை அடிவாரத்தில் வண்டிகளை நிறுத்திவிட்டு மேலே ஏறி சென்று ட்ரெக்கிங் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது இரும்பு போன்ற ஒரு மர்ம பொருள் கிடந்திருக்கு. அதை ஒருவர் பார்க்கிறார். அது என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வ மிகுதியில் ஒரு மாணவர் அதை காலால் எட்டி உதைத்திருக்கிறாரு. உதைத்த வேகத்தில் அது பக்கத்தில் இருந்த ஒரு பாறை மேலே பறந்து சென்று மோதிய போது திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறிவிட்டது. இதில் காலால் எட்டி உதைத்த அந்த மாணவர் யமான்ஷு யாதவ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து விட்டார். இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்னு ஒரு கற்பனை நம்முடைய ஏஐ டீம் ஒரு வீடியோவை உருவாக்கி இருக்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கின அந்த வீடியோ காட்சிகளை பாருங்க. உடன் சென்ற மற்ற மாணவர்கள் விஷால், ஆரியன் சர்மா, கிருஷ்ணா மற்றும் நிஷ்காஷ் ஆகியோர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. கூட வந்த இன்னொரு மாணவர் சுதாரித்து கொண்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாரு. போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். போலீசார் விரைந்து வந்து படுகாயமடைந்த அந்த 4 பேரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. காயமடைந்தவர்களில் 2 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிய வருகின்றது. அவர்கள் இருவரும் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பிரபல பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த தனியார் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சம்பவம் நடந்த இந்த அனுமந்தபுரம் ஃபயரிங் ரேஞ்சுங்கிறது தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்றாங்க. பர்மிஷன் இல்லாமல் போனது மாணவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. இன்னொரு பக்கம் பொதுவாக ராணுவத்தினர் இங்கு துப்பாக்கிச்சூடு பயிற்சியும் வெடிகுண்டு வீசும் பயிற்சியும் முடிச்சுட்டு போகும்போது மலையை நோக்கி வீசக்கூடிய வெடிகுண்டோ இல்லை ராக்கெட் லான்ச்சரோ 1-2 வெடிக்காம அப்படியே அந்த பக்கம் கீழே விழுந்துரும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த வெடிபொருட்களை ஒருவர் எட்டி உதைத்த போதுதான் தற்போது இது போன்ற ஒரு துயர சம்பவமானது நடந்திருக்கின்றது. பயிற்சிக்கு பிறகு வெடிக்காத குண்டுகள், ராக்கெட் லான்ச்சர்களை அப்புறப்படுத்தாம அப்படியே விட்டு செல்வதாக உள்ளூர் வாசிகள் நீண்ட காலமாகவே குற்றம் சாட்டி வராங்க. இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவரும் மின்னணு போர் கருவிகள் நிபுணருமான ஓய்வு பெற்ற கர்னல் சர்தாஸ் பீட்டர் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், இப்போ இந்த ட்ரைனிங்கின் போது இந்த மாதிரி வீசக்கூடிய இந்த வெடிகுண்டா இருந்தாலும் சரி, இந்த ராக்கெட் லான்ச்சரா இருந்தாலும் சரி, அது வெடிக்காம கீழே விழ வாய்ப்பு இருக்கா? அப்படி விழுந்ததுன்னா எத்தனை வருஷத்துக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கும்? ஐயா வணக்கம். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு, எஸ்ஓபிஸ் இருக்கு. இது பேசிக்கலி ராக்கெட் லான்ச்சருங்கும் போது நம்ம லோக்கல் போலீஸை எடுத்துடலாம். அந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், என்எஸ்ஜி, இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் யூனிட்ஸ், ஆர்மிட்டு தான் இந்த வெப்பன் இருக்கும். ராக்கெட் லான்ச்சர் இல்லை, ராக்கெட் லான்ச்சர் கையிலேருந்து ஃபயர் பண்ணுற ராக்கெட் போகும். அதுக்கு ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்கும். ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் எப்பொழுதுமே இருப்பாங்க இந்த ஃபயரிங்கில்.
இது நிறைய ஃபயர் பண்ண மாட்டாங்க, ஒரு 10-15 தான் இருக்கும். ஏன்னா காஸ்ட்லினால எல்லாத்தையும் கணக்கு வைப்பாங்க. ஏன்னா அங்கே இம்பேக்ட்ல வெடிக்கணும், வெடிக்காட்டி அது பிளைண்ட்னு கருதப்படும். அந்த பிளைண்டை ஃபயரிங் முடிஞ்ச பிறகு ஜிசி ஸ்லாப், கன் காட்டன் ஸ்லாப் வச்சு குழி தோண்டி இருக்கும், அங்கே வெடிச்ச வச்சு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. லோக்கல் போலீஸ்க்கும் ஃபயரிங்க்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அவங்களும் அவங்களுடைய பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ் சொல்லிடுவாங்க. ரெட் ஃபிளாக்ஸ் போடும். ஃபயர் பண்ணுற யூனிட்டும் க்ளோஸ் பண்ணி கார்ட் பண்ணுவாங்க. போன பிறகு வந்து ஜென்ரலி சின்ன ஆயுதங்கள் ஃபயர் பண்ணும்போது இந்த பித்தளைக்கு நிறைய பேர் வந்து தேடி பார்ப்பாங்க. ஆனால் இந்த ராக்கெட்டுங்கிறது ரூல் ரொம்ப கிளியருங்க. வெடிக்காட்டி எந்த யூனிட் ஃபயர் பண்ணுதோ அவங்க கணக்கெடுத்து அதை தேடி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு என்கொயரி நடந்தால் தெரியும். இதுக்கு லைஃப் ஸ்பேன்லாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பேசிக்கலி அந்த அந்த ஃபியூஸ் வந்து இக்னைட் ஆகலை. ஸோ லைவாக இருக்கு, டேட்டுன்னு சொல்ல முடியாது, டேட் மாதிரி இருக்கு. அந்த அந்த பையன் தட்டும் போது ஒருவேளை ஆம் பண்ணி ஃபயர் ஆகிருக்கலாம். கொடூரமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ராக்கெட் லான்ச்சர்னாலே டிஸ்ட்ரக்ஷன் கொண்டாட வேண்டிய ஒரு எக்யூப்மெண்ட் தான். சார், இப்போ ஒருத்தர் இறந்திருக்காரு, இன்னும் 2 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய உடம்புல அந்த மருந்து பொருட்கள்லாம் இருக்குன்றாங்க. ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்? பொதுவாக அந்த குறிப்பிட்ட அந்த ராக்கெட் லான்ச்சருங்கிறது எவ்வளவு அபாயகரமானது சார்? எப்போ அது அது டிசைனே கால் குஸ்டாஃப் தான் ஸ்டாண்டர்ட், அது மாதிரி இருக்கு. அது வந்து வீடே ஒரு விண்டோக்குள்ள ஃபயர் பண்ணீங்கன்னா பில்டிங்கை பாதி நாசம் பண்ணிருக்கும், வாலெல்லாம் உடச்சி பிச்சிருப்பா. ஹை இன்டென்சிட்டி எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கு. அண்ட் டெஃபினட்டாக 8-10 மீட்டர்ஸ் சுற்றி இருக்கிறவங்களை வந்து ஆல்மோஸ்ட் ஃபேட்டலாகவே இம்பேக்ட் பண்ணிடும். சார், இப்போ இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து வருஷத்துக்கு 1 முறையா 2 முறையா அந்த ட்ரைனிங் நடக்கிறப்ப தான் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்குமா, இல்லை எப்பவுமே அது தடை செய்யப்பட்ட பகுதி தானா? சார், இந்த ஃபயரிங் ரேஞ்சஸ்னால் ரொம்ப வருஷமாக நோட்டிஃபை பண்ணி ஒரு 50 வருஷமாக எல்லா ரேஞ்சஸுமே ஓல்டு ரேஞ்சஸ் தான் இந்தியாவில். ஆனால் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் இதாவது பேர் என்னது, பெர்மிஷன் இல்லாமல் நினச்ச இடத்துல போய் வீடை கட்டுறது, டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரேஞ்சஸை வந்து நீங்கள் ரேஞ்சஸை ஃபுல்லாக பவுண்டரியும் போட முடியாது. வைல்ட் லைஃப் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பேரிகேட்ஸ் போட்டு போலீஸ் ஃப்ளாக்ஸ்லாம் இருக்கும், சென்ட்ரிஸ்லாம் வைப்பாங்க. பீப்புளும் இது வந்து எஸ் அந்த பிளைண்டை டிஸ்ட்ராய் பண்ணாதது வந்து அதுக்கு அவங்க என்கொயரி பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த யூனிட் கடைசியாக ராக்கெட் லான்ச்சர் ஃபயர் பண்ணுச்சு, அவங்க டாட்டாலாம் எடுத்தால் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பேப்பர் பண்ணாங்களா, எத்தனை ஃபயர் பண்ணாங்க, எத்தனை பிளைண்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க, அது விரைவில் தெரிய வந்துடும். ஆனால் இதில் வந்து மக்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. நீங்கள் சொல்கிறீங்களா இந்த பையன் ஃபயரிங் ரேஞ்சை தேடி போனாங்கன்னு. என்ஜினியரிங் படிக்கிற பையன் ஃபயரிங் ரேஞ்சை தேடியா போவாங்க ட்ரெக்கிங்க்கு? ஸோ நம்ம சைட்லையும் நமக்கு வந்து தெரியணும், இங்கே வந்து ப்ராக்டிஸ் நடக்குது, இந்த ஏரியா சேஃப் இல்லை, போகக்கூடாது. ஸோ பொதுவாக இந்த மாதிரி இடங்களுக்கு போவதையே முதல்ல தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, அது கஷ்டம். ஏன்னா வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபென்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பேக் பிளாஸ்ட் இருக்கு, விஷயங்கள் இருக்கும். சில ரூட்ஸை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. லோக்கல் போலீஸுக்கு தெரியும், சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு தான் தெரியும். ஃப்ளாக்ஸ் போடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே அங்கே லோக்கல் போலீஸ்கிட்ட போய் நீங்கள் லெட்டர் கொடுக்கணும். ஆர்மியாக இருந்தாலுமே லெட்டர் கொடுப்பீங்க, இன்னைக்கு நாங்கள் ஃபயர் பண்ண போகிறோன்னு. அவன் அதில் கையெழுத்து போடுவான், அவனும் ஒரு ஆள் அனுப்புவான். ஃபயரிங் முடிஞ்ச பிறகு இந்த டிஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ண பிறகு திருப்பி அவங்களுக்கு லெட்டர் கொடுத்து பிளைண்ட் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் கொடுத்துட்டு வருவாங்க. அப்படிதான் நான் ஆர்மியில் இருக்கும்போது பண்ணுவோம் இதெல்லாம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேரிலே தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த துயர சம்பவத்தில், அதாவது முதல் முறையாக ஒரு கல்லூரி மாணவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழப்பு சம்பவம் அப்படிங்கிறது முதல் முறை. ஆனாலும் கூட அந்த அனுமந்தபுரம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமவாசிகள் சொல்வது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடந்த காலங்கள்லையும் சரி அந்த கிராமத்தைச் சேர்ந்த பலர் வந்து அந்த மலை மேலே ஏறி போகும்போது இதுபோன்று கிடக்கக்கூடிய அந்த ராக்கெட் லான்ச்சர்கள், வெடித்த ராக்கெட் லான்ச்சர்களின் சில பகுதிகள் அல்லது வெடிக்காத அந்த ராக்கெட் லான்ச்சர்களில் பித்தளையானது இருக்குமா, அந்த பித்தளையை எடுத்து அதாவது அதை வந்து ஒரு காயிலாங்கடைக்கு நம்ம போடும்போது அதன் மூலமாக ஏதாவது வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அதையெல்லாம் சேகரித்து எடுத்துக்கொண்டு வந்து அதிலிருந்து அந்த பித்தளையை எடுக்கக்கூடிய அந்த முயற்சியின் போது கூட ஒரு சிலருக்கு வந்து அதாவது திடீரென அது வெடித்து படுகாயமடைந்த சம்பவங்களும் நிகழ்வுகளும் கடந்த காலங்களில் நடந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. முதல் முறையாக இப்போது உயிரிழப்பே நேர்ந்திருக்கின்றது. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான்
அந்த சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருந்து அந்த ராணுவ பயிற்சியை முடித்துவிட்டு அதிகாரிகள் செல்லும் போது அந்த உரிய வெடிபொருட்களை எல்லாம் அகற்றாமல் இருந்தார்களா அப்படின்றது தெரிய வரும். காவல்துறை இப்ப அந்த அனுமந்தபுரம் மலையை முழு கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறாங்க. வேற ஏதாவது வெடிக்காத அந்த பொருட்கள் வந்து இருக்குதா அப்படின்னு சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இளைஞர்கள் யாரும் இது போன்ற அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு அத்துமீறி செல்லக்கூடாது. அத்துமீறி சென்றால் இது போன்ற அபாயங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது குறிப்பிடத்தக்கது.